அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றுடன் 7 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, நேற்று ஓதப்பட்ட திருமறை அத்தியாயம் மாயிதா என்ற சூரா, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா அன்ஆம், மாயிதாவினுடைய ஒரு சில பகுதிகளும் அன்ஆம் என்ற சூறாவிலே ஒரு சில பகுதிகளும் இன்றைக்கு ஓதப்பட்டன. இந்த மாயிதா என்ற சூறாவிலே அல்லாஹ் இந்த கால்நடைகளை பற்றி சொல்கிறான். அதே போன்று இந்த அன்ஆம் என்ற இந்த சூறாவிலும் கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கால்நடைகள், அதிலே அந்த கால்நடைகள் என்ற அந்த சூறாவிலே எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு சில வகைகளை அல்லாஹ் தெரிவிக்கின்றான். நேற்று ஓதிய அந்த மாயிதா என்ற அந்த சூறாக்களில் அல்லாஹ் அந்த சூறாவிலே ஒரு ஆயத்திலே சொல்கிறான், உங்கள் மீது அந்த பன்றி இறைச்சி என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம், கீறி கிழிக்கக்கூடிய அந்த அதனுடைய உணவுகள், கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள், அடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகள், இந்த உணவுகள் எல்லாம், அதே போன்று தலையை துண்டிக்கப்பட்ட செத்தவைகள், இவைகளுடைய உணவுகள் எல்லாம் ஹராம் என்பதாக அந்த சூறாவில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இப்பொழுது நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் எது ஹராம், எது ஹலால் என்பதை நாம் தெளிவாக இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னன்னா, அதாவது ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்தாங்கன்னா அங்க போயிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்குது, அங்க அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு மற்ற ஹோட்டல்ல எப்படி சொல்லலாம், அதை வந்து ஃபேஸ்புக்ல போடலாம், இன்ஸ்டால போடலாம் என்பதாக இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு படையெடுத்து போறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய உணவுகள் ஹராமா ஹலாலா, அங்கு அறுக்கக்கூடிய அந்த இறைச்சிகள் சரியான முறையில் அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி அறுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் இன்றைக்கு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சியா ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி நல்லா அது ஒரு பெயர் போன ஒரு கம்பெனியா இருந்தா உடனே இன்னைக்கு நம்ம போய் அங்க சாப்பிடுறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அங்க போய் அந்த பெரிய பெரிய கம்பெனிகள், அந்த உங்களுக்கு அந்த பெயர்கள் எல்லாம் தெரியும், ஒரு வித்தியாசமான பெயர் பார்க்க நல்லா சொல்றதுக்கே ஒரு ஃபேன்சியா அந்த மாதிரி இருந்து அங்க போய் இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க, நிறைய பேர் போய் சாப்பிடுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அறுக்கக்கூடிய உணவுகள், அந்த இறைச்சிகள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்கப்பட்டதா என்பதிலே நாம் அதிகமாக அதில் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உணவுகள் தான், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்முடைய உள்ளத்தினுடைய சரியான உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த கசடுகளை நீக்கும். நம்முடைய உணவு ஹலாலானதாக இருந்தால் நம்முடைய குணம் நல்லதாக அமையும். நம்முடைய உணவுகள் ஹராமானதாக இருந்தால் கெட்ட எண்ணங்கள் தோன்றும், அதிகமாக பாவம் செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும், தீமைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு குணம் நம்மிடத்திலே வந்துவிடும். எனவே நம்முடைய உணவு ஹலாலா ஹராமா என்பதை நன்றாக தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசனங்கள்ல சொல்லுவான், எதெல்லாம் சாப்பிடணும், ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, இன்னும் நிறைய உணவுகள். இது எல்லாம மார்க்க அறிஞர்களும் நமக்கு சொல்றாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, அதே போன்று அந்த முயல், இன்னும் ஒரு சில உணவுகள், அந்த வாத்து, காடை, இது போன்ற உணவுகள் கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய அந்த பறவைகள் நம்ம சாப்பிடுவது ஹராம். இதெல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதே போன்று காலால அடித்து சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளும் நமக்கு ஹராம், பல்லால. அதே மாதிரி ஒரு சில விலங்குகள் இருக்கும், அந்த விலங்குகளுடைய பற்களுடைய அமைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த விலங்குகளுடைய உணவுகள் எல்லாம் ஹராம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. நமக்கே தெரியும், நமக்கு மத்தியிலே தெரியும் எந்தெந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடணும்,
சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்ததா நமக்கு ஆகுமாக்கப்பட்ட இறைச்சிகளை குறித்து நாம் சற்று லேசாக சிந்திக்க வேண்டும். இந்த ஒட்டக இறைச்சியை நம்ம சாப்பிடுறோம். ஏன் அல்லாஹ் அதை சாப்பிட வைக்கிறான்? அந்த உணவை ஏன் நமக்கு ஹலாலாக்க அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று நாம் பார்த்தால், ஒட்டக இறைச்சியில் அல்லாஹ் தஆலா பொதுவாக அந்த ஒட்டகத்திலே ஒரு வெட்கத்தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒட்டகத்திற்கு அதிகமான ஒரு வெட்கத்தன்மையை கொடுத்திருக்கிறான். யாருமே பார்த்திருக்க முடியாதான். அது அந்த வீடு கூடுவது, ஒட்டகங்கள் வீடு கூடுவதை யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒட்டகத்துல அதிகமான வெட்கத்தன்மை காணப்படும். எனவேதான் அல்லாஹ் அந்த இறைச்சியை நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஹலாலாக்கி வச்சிருக்கான். பன்றியினுடைய இறைச்சிகள் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஏன் பன்றி இறைச்சிகள் ஹராமாக்கி இருக்கிறான்னா, அதிகமான அசிங்கத்தனமான தன்மைகள் பன்றி இறைச்சியில் காணப்படுகிறது. அந்த பன்றிகளில் யாரிடத்துல வீடு கூடணுங்கிற ஒரு பாகுபாடே இருக்காது. அந்த தாயிடத்திலும் சென்று அது வீடு கூடும் பன்றிகள். அப்பேற்பட்ட ஒரு கெட்ட தன்மைகள் இறந்ததுதான் பன்றி இறைச்சி. அதனால தான் அல்லாஹ் அதை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். ஆட்டு இறைச்சி அல்லாஹ் தஆலா அதுல இன்னைக்கு விருந்துகளில் ஆடு இறைச்சி என்பது ஒரு முதல் தரமான ஒரு உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, சய்யிது தஆமி அஹ்லில் ஜன்னah வ அஹ்லித் துன்யா லஹம். அதாவது உலக சாப்பாடும் சரி, இல்ல சொர்க்க சாப்பாட்டிலும் சரி, தலையாய உணவு அப்படின்னா அது இறைச்சி தான். இந்த ஆட்டு இறைச்சி என்பது அல்லாஹ் தஆலா ஏன் நமக்கு ஹலாலாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னா, அதிலே நிறைய தன்மைகள் அதிலே இருக்கு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பதற்காக 10 ஆண்டுகள் அவங்க குர்பானி கொடுத்தாங்க. அந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த பிராணி ஆடுதான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்காக என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகனை அறுப்பதற்காக துணிகிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மகனை அறுக்கிறதுக்கு பதிலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அந்த ஆடு எப்படி வந்தது அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஆபில் காபில் இந்த 2 பேரும் குர்பானி கொடுப்பதற்காக அவங்க எப்படி குர்பானி கொடுப்பாங்கன்னா, ஆடை அல்லாஹ் வச்சிருவாங்க. அது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? உயர்த்திடுவான். யாருடைய ஆடு உயர்த்தப்பட்டதோ அவங்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில் 2 பேரும் ஆட்டை வச்சாங்க. ஹாபிலுடைய ஆட்டை அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டான். இந்த உயர்த்தி கொண்ட ஆட்டை தான் இப்ராஹிம் நபியினுடைய அந்த வரலாறுல இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்குறான். சொர்க்கத்துல பொதுவா யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களோ, அந்த சொர்க்கத்துல எப்படி எந்த வயசுல உயர்த்தப்பட்டாங்களோ அதே வயதுல தான் சொர்க்கத்துல இருப்பாங்க. ஒரு 33 வயது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயதுல தான் சொர்க்கத்துல உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு 33 வயசுல உயர்த்தப்பட்டாங்களா, எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அதே வயதுல தான் சொர்க்கத்துல இருப்பாங்க. அது போலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல உயர்த்தப்பட்ட அந்த ஆடு இப்ராஹிம் நபியினுடைய அந்த சரித்திரத்துல இப்ராஹிம் நபியினுடைய நிகழ்ச்சியின் போது அந்த ஆட்டை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். எனவே இந்த ஆடு என்பது அது ஒரு அற்புதமான மருந்துகள் நிறைந்த ஒரு உணவு ஆட்டு இறைச்சி. நம்ம ஊருடைய அந்த பழக்க வழக்கத்தை கூட சொல்லுவாங்க, ஆட்டினுடைய பகுதி எந்த பகுதியோ அது அந்த பகுதி நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டினுடைய ஏதாச்சும் ஒரு பகுதியை சாப்பிட்டோம்னா அந்த பகுதி நமக்கு நல்லது, நம்முடைய உடல்ல எந்த பகுதி அது இருக்கோ அது நமக்கு நல்லது என்பதாக சொல்லுவார்கள். அடுத்ததாக மாட்டு இறைச்சி அல்லாஹ் தஆலா நமக்கு ஏன் ஹலாலாக்கி இருக்கிறான்னா, ஏராளமான ஒரு சத்துகள் தன்மைகள் நிறைந்திருக்கு. ஒரு துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து, ஒரு தன்மை, அந்த துத்தநாகம் என்பது இந்த மாட்டு இறைச்சியில் அல்லாஹ் தஆலா அதிகமாக வச்சிருக்கிறான். இன்றைக்கு நிறைய நாடுகளில் அந்த மாட்டு இறைச்சிகள் இன்றைக்கு அறுக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறன. முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு, முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில இன்னைக்கு அந்த காவிகள் அந்த என்ன செய்யறாங்க, மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கொள்கையிலேயே மாட்டு இறைச்சி அறுத்ததாகவும் அந்த மாட்டு இறைச்சியை அறுத்து அது ஒரு படையிலா வச்சதாகவும் அவர்களுடைய அந்த கொள்கையிலே இருக்கு.
எனவே மாட்டு இறைச்சியில் அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்லதொரு நிறைய சத்துக்களை வச்சிருக்கிறான். மாட்டு இறைச்சியை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வீட்டுக்கு மலக்குகள் விருந்தாளிகளா வராங்க. மலக்குகள் விருந்தாளிகளா வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்த உணவு என்னன்னா மாட்டு இறைச்சி தான். மாட்டு இறைச்சியை பொரிச்சு அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ மலக்குகள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு உணவுலாம் இந்த இறைச்சிகள் கிடையாது, எங்களுக்கு உணவு வந்து திக்ரும் தஸ்லீமும் தான், அதாவது திக்ரு தான் எங்களுக்கு உணவு அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் என்ன செஞ்சிடறாங்க, போயிடறாங்க. அந்த உணவுகள் எல்லாத்தையும் தன்னுடைய வீட்டாளர்களுக்கு தந்ததாக வரலாறு நம்ம பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இது போன்று அல்லாஹ் எதை ஹலாலா நமக்கு ஆக்கி இருக்கின்றானோ அந்த ஹலாலானதை நாம் சாப்பிடும் பொழுது நம்மிடத்திலே இயற்கையான குணங்கள், நல்ல குணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் சாப்பிட வேண்டும். அதே போன்று நம்முடைய சாப்பாட்டிலே நாம் ஒரு பேணுதலையும் ஒரு அளவையும் நாம் கொண்டு வர வேண்டும். எதை சாப்பிட்டாலும் அளவோடு தான் நாம் சாப்பிட வேண்டும். அதிலே தான் நல்ல ஒரு உடலினுடைய ஆரோக்கியம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அந்த மதீனால ஒரு மருத்துவர் ஒருத்தர் வராரு. அந்த மருத்துவர் வராங்க. அந்த மருத்துவர்கிட்ட யாருமே போய் மருத்துவம் பார்க்கல. ஒரு மாதம் காலமா யாருமே இப்ப மருத்துவம் பார்க்கல. அப்போ அந்த மருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யாருமே என்கிட்ட வந்து பார்க்கல, மருத்துவமே பார்க்கல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டா தானே, எல்லாம் பசிப்பட்டினோடு தான் இருக்கிறாங்க, எப்படி வந்து உங்கள்ட்ட மருத்துவம் பார்ப்பாங்க? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ எதை சாப்பிட்டாலும் ஒரு அளவு வேண்டும், ஒரு ஒரு நடுநிலை வேண்டும். அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம் என்றால் உடலினுடைய ஆரோக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகுமாக்கப்பட்ட பிராணிகளை நாம் சாப்பிட வேண்டும். எந்த பிராணிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பெயரை கூறிதான் அறுக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி அறுத்த பிராணிகளை சாப்பிட்டால்தான் நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஈமானும் நம்முடைய குணங்களும் அது